இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். நாம் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த வேளைக்காய் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலே நாங்கள் எவைகளை கற்றுக்கொள்ள வேண்டுமோ, எவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ, அவைகளை முழுமையாக கற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் தேவரீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. வேதத்தின் மகத்துவங்களை காண பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்களுக்கு தருவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென் ஆமென். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு உங்களை மறுபடியும் வாழ்த்துகிறேன். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரத்தின் அடிப்படையிலே நாம் இதுவரை ஒன்று கர்த்தருடைய உடன்படிக்கை பற்றி, அதன் மேல் கர்த்தருடைய கிருபாசனம், இரண்டாவதாக கர்த்தருடைய சமூக தப்பத்து மேஜையையும் சமூக தப்புகளையும் குறித்து கவனித்தோம். மூன்றாவதாக பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற குத்து விளக்கை குறித்து நாம் கவனிக்கிறோம். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கர்த்தருடைய சிங்காசனம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த உடன்படிக்கை பெட்டி, அதன் மேலே கிருபையின் ஆசனம். பரிசுத்த ஸ்தலத்தில் முதலாவதாக கர்த்தர் மோசேக்கு செய்ய சொன்னது சமூக தப்பத்து மேஜை, சமூகத்து அப்பங்கள் வைக்கப்பட வேண்டும். அடுத்து பரிசுத்த ஸ்தலத்தில் குத்து விளக்கு, தேவனுடைய குத்து விளக்கு அங்கே வைக்கப்படுகிறது. அடுத்து சொல்லப்பட வேண்டியது பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அந்த தூப பீடத்தை தான் சொல்ல வேண்டும். ஆனால் யாத்திராகமம் 25ஆம் அதிகாரத்தில் இந்த மூன்று பொருள்களையும் சொல்லிவிட்டு, உடன்படிக்கை பெட்டி, அதன் மேல் கிருபாசனம், அடுத்தது சமூக தப்பத்து மேஜை, அடுத்து குத்து விளக்கு, அடுத்தது சொல்ல வேண்டியது தூப பீடம். ஆனால் 25ஆம் அதிகாரத்தில் அந்த குத்து விளக்கோடு முடிந்து விடுகிறது. 25-40ஆம் வசனத்தோடு முடிந்து விடுகிறது. 26ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் அந்த ஆசரிப்பு கூடாரனுடைய அந்த கூடாரத்தை எப்படி அமைக்க வேண்டும் என்று, அதனுடைய பொருள்களை, அதனுடைய திரைகள், அதனுடைய தூண்கள், அவைகளை எப்படி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 27ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 8 வசனங்களில் வரவேண்டியது தூபபீடம், ஆனால் அங்கே இருப்பது பலிபீடத்தை பற்றி கர்த்தர் சொல்லுகிறார். பலிபீடத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தொடர்ந்து 28-29 அதிகாரங்களில் ஆசாரியன், அவருடைய வஸ்திரங்கள், ஆசாரிய ஊழியங்களை பற்றி கர்த்தர் சொல்லிவிட்டு 30ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களில் தான் கர்த்தர் தூபபீடத்தை பற்றி சொல்லுகிறார், எப்படி செய்யப்பட வேண்டும் என்று கர்த்தர் சுட்டி காட்டுகிறார். இங்கேயும் பார்த்தால் அந்த ஆர்டர் அப்படித்தான். அதாவது முதல் உடன்படிக்கை பெட்டி, அடுத்தது சமூக தப்பத்து மேஜை, குத்து விளக்கு, அடுத்தது தூபபீடம், அப்புறம்தான் பலிபீடம். ஆனால் கர்த்தர் மோசேக்கு முதலாவதாக வெளிப்படுத்தும் போது, அது மோசேக்கு பெசலேலுக்கு இப்படி சொல்லு என்று சொன்னது உண்டு. அதுதான் 31ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பெசலேல் அது செய்ததை 35ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 40ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், அவர்கள் அது கர்த்தர் சொன்னபடி அந்த ஆசரிப்பு கூடாரத்தை செட் பண்ணும்போது, அதை அமைக்கும்போது அவர்கள் செய்கின்ற விதமும் தூபபீடத்துக்கு பின்னாடி தான் பலிபீடம். ஆனால் கர்த்தர் மோசேக்கு இதை இப்படி செய்ய முதல்ல கர்த்தர் அறிவிக்கும் போது இந்த ஆர்டர் இப்படி இல்லை. உடன்படிக்கை பெட்டி, சமூக தப்பத்து மேஜை, குத்து விளக்கு, அடுத்தது அந்த தூபபீடத்தை சொல்லாமல் கர்த்தர் 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் கர்த்தர் பலிபீடத்தை சொல்லி காட்டுகிறார். அப்படியானால் இதில் நாம் கற்றுக்கொள்கின்ற ஒன்று, முந்தி வர வேண்டியது பிந்தி வருகிறது. அதாவது முந்தி வர வேண்டிய பரிசுத்த ஸ்தலத்தில் 1 குறையாக இருக்குது. 3ல் 2 தான் வைக்கப்பட்டிருக்கிறது. 1 கர்த்தர் செய்ய சொல்லவில்லை, அது பின்னாடி சொல்லுகிறார். யாத்திராகமம் 30ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். ஆனால் அந்த 2 சொல்லிவிட்டு பரிசுத்த ஸ்தலத்தில் 1 சொல்லாமல் பிரகாரத்தில் உள்ள அந்த பலிபீடத்தை கர்த்தர் பேசுகிறார். அப்படியானால் இந்த பலிபீடம் பிந்தி வர வேண்டும், தூபபீடம் முந்தி வர வேண்டும். ஆனால் கர்த்தருடைய கிருபை அந்த தூபபீடத்தை கர்த்தர் சொல்வதற்கு முன்பாகவே பிந்தி வருகின்ற அந்த பலிபீடத்தை சுட்டி காட்டுகிறார். ஆகவே இந்த ஆசரிப்பு கூடாரம் நமக்கு 2 வழிகளை சுட்டி காட்டுகிறது. கர்த்தர் மகா பரிசுத்தத்தை பற்றி பேசுகிறார்.
பரிசுத்த தலத்தை பேசும்போது அதில் 3 பொருள்கள் வைக்க வேண்டும். 2ஐத்தான் செய்ய சொல்லுகிறார். 1ஐ கர்த்தர் செய்ய பிந்தி சொல்லுகிறார். அடுத்து பிரகாரம், அந்த பிரகாரத்தில் பலிபீடத்தை சுட்டி காட்டிவிட்டு அடுத்தது அங்கே சுத்திகரிக்கின்ற அந்த தண்ணீர் தொட்டி இருக்குது, அதை பற்றி கர்த்தர் பேசாமல் அதை பின்னாடி தான் 30ஆம் அதிகாரத்தில் பின்பகுதியில் தான் அதை பேசுகிறார். ஆகவே கர்த்தர் பிந்தி செய்யப்பட வேண்டிய ஒன்றை கர்த்தர் இன்னொரு பலிபீடத்துக்கு தூபபீடத்துக்கு முன்னாடியே கர்த்தர் அதை சுட்டி காட்டுகிறார். இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் ஆசீர்வாத கூடாரத்தில் தேவன் மனிதனை சந்திப்பது, மனிதன் தேவனை சந்திப்பது என்று அந்த 2 வழிகளை நாம் இதில் கவனிக்கிறோம். அது ஆசீர்வாத கூடாரம் கற்றுக் கொடுக்கிற பாடம் 2 ways, 2 வழிகளை நாம் பார்க்கிறோம். ஒன்று God approaching man, கர்த்தர் மனிதனை சந்திக்கின்றது. அடுத்தது man approaching God. ஒன்று தேவன் மனிதனை சந்திப்பது, உடன்படிக்கை பெட்டி, சமூகத்தை பற்றி மேஜை, குத்து விளக்கு, அடுத்தது பலிபீடம். தூபபீடத்தை தவிர்த்து விட்டு பலிபீடத்தை பற்றி சுட்டி காட்டுகிறார். இது தேவன் மனிதனை சந்திக்கின்ற விதம். அடுத்து மனிதன் தேவனை சந்திப்பதற்கு முதலாவதாக பலிபீடத்தை சொல்லுகிறார். அடுத்து தூபபீடத்தை சொல்லுகிறார். அதுக்கப்புறம் தண்ணீர் தொட்டியை சொல்லுகிறார். சொல்ல போனால் ஆண்டவர் இயேசு 2 விதத்தில், ஒன்று அவர் தேவனாக தேவ சமூகத்திலிருந்து மனிதனுக்காக அவர் விண்ணுலகை விட்டு புறப்பட்டு வந்தது. ஆண்டவர் இயேசு அவர் விண்ணிலிருந்து மண்ணுக்கு வந்ததை சுட்டி காட்டுவதற்கு முதல்ல அவர் சிங்காசனத்தில் இருந்தவர், தேவனாக இருந்தவர், தேவனோடு இருந்தவர். அவர் அங்கிருந்து மனிதனுடைய மீட்புக்காக அவர் அங்கிருந்து புறப்பட்டு அவர் சமூகத்தப்பமாக, அவர் குத்துவிளக்காக, எந்த மனுஷன் பிரகாசிக்கிற ஒளியாக, எந்த ஊழியம் செய்கிறவனையும் கனப்படுத்தி அவனை பூரண ஆசீர்வாதத்தை நடத்துகிறவராக வந்து அவர் பலிபீடத்துக்கு வருகிறார். அடுத்து பலிபீடத்திலிருந்து அவர் தூபபீடத்துக்கு போகிறார். அடுத்து அது சுத்திகரிக்கின்ற அனுபவத்தை தண்ணீர் தொட்டியிலே வேலும் சொல்கிறது. அடுத்து அவர் சிங்காசனம் தான் போக வேண்டும். இது ஆண்டவர் இயேசு தேவனாகவும் இருந்தார், மனிதனாகவும் இருந்தார். ஆனால் அந்த தேவன் அந்த தெய்வீகத்தை இழந்து அல்லது துறந்து மனிதனை சந்திக்க வந்தார். அடுத்து அவர் பூமியில் மனிதனாக வாழ்ந்து மரணத்தினால் அந்த மனிதத்துவத்தை, அந்த மனுஷிகத்தன்மையை தொலைத்து மறுபடியும் அவர் தேவனாக உன்னதத்துக்கு போவதை குறித்து தான் இந்த அமைப்பு மாற்றி சொல்லப்படுகிறது. இயல்பாக சொல்ல வேண்டிய ஒரு வழி இருக்கிறது. ஆனால் இயல்பாக சொல்லிக்கொண்டு வரும்போதே ஒன்றை தவிர்த்து கர்த்தர் நேரடியாக அந்த குத்து விளக்கிலிருந்து பலிபீடத்தை சுட்டி காட்டுகிறார். பலிபீடத்திலிருந்து மறுபடியும் தூபபீடத்தை சொல்லி, அடுத்து சுத்திகரிக்கின்ற தண்ணீர் தொட்டியை சொல்லி, மறுபடியும் சிங்காசனத்தை நமக்கு திரும்ப சுட்டி காட்டும். அப்படியானால் நாம் இதில் கவனிக்க வேண்டிய ஒன்று, ஆண்டவர் இயேசு அவர் தேவனாக இருந்து தெய்வீகத்தை துறந்து, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 11 வசனங்களில் நாம் அடிக்கடி வாசிக்கின்ற வேத பகுதி, அந்த வேத பகுதியில் சொல்கிறார், அவர் தேவனாக இருக்கிறார், அவர் தேவனோடு இருக்கிறார். ஆனால் அவர் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடிய பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலானார். அதாவது ஒரு மனிதனுக்குள்ள அந்த சாயலை கூட அவர் பெற்றுக்கொள்ளவில்லை. அவர் ஒரு அடிமையைப் போல் இந்த பூமிக்கு வருகிறார். ஆனால் அவர் சிலுவை பரியந்த தன்னை தாழ்த்தினதுனால வேதம் சொல்லுகிறது, தேவன் அவரை எல்லா நாமங்களுக்கு மேலாக, எல்லாருக்கும் மேலாக அவர் தம்மை வைத்தார். ஆதலால் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். எல்லாம் உள்ள நிலையிலிருந்து தம்மை வெறுமையாக்கி ஒன்றுமில்லாத நிலைக்கு வந்தார்.
அடுத்து ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து சிலுவையின் வழியாக அவர் மறுபடியும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்துக்கு சொந்தக்காரராக மாற்றப்படுகிறார். இந்த ஆண்டவர் இயேசுவினுடைய 2 விதமான ஊழியம். ஒன்று, தெய்வீகத்தை துறந்து அவர் ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலாக பூமியில் வருகிறார். இது ஆசரிப்பு கூடாரத்தில் ஒரு வரிசை. அவர் காட் அப்ரோச்சிங் மேன், தேவன் மனிதனை சந்திக்கின்ற வழி. இரண்டாவதாக அவர் மனித சாயலாக மாறி இங்கிருந்து சிலுவையிலே தன்னை அர்ப்பணித்து சிலுவையிலே தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து அவர் சிங்காசனத்துக்கு போகிறார். அதை சுட்டி காட்டுவது தான் இந்த பலிபீடத்தை தூபபீடத்துக்கு முன்பாக தேவன் வைக்கிறார். ஆகவே இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் மிக எளிமையானது. அந்த வரிசையை தேவன் மாற்றுகிறார். அதாவது முந்தி வர வேண்டியதை பிந்தி வைக்கிறார். முந்தி வர வேண்டிய அந்த தூபபீடம் அது பிந்தி சொல்லப்படுகிறது. பிந்தி வர வேண்டிய அந்த பலிபீடம் முந்தி சொல்லப்படுகிறது. இதை நான் சொன்னேன். ஆண்டவர் இயேசு தேவனாகவும் மனிதனாகவும் இருந்ததுனால அவர் தேவனாக இருந்து மனிதனை சந்திக்க வருகிறார். அடுத்து மனிதனை தேவனிடத்தில் கிட்டிச் சேர பண்ணுகின்ற அந்த மனித ஸ்தோத்தை துறந்து தேவனாக அவர் மாறுகிறார். அப்படியானால் ஃப்ரம் த க்ளோரி சொல்ல போனால் சிங்காசனத்திலிருந்து சிலுவை, மறுபடியும் சிலுவையிலிருந்து சிங்காசனத்துக்கு. ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்க்கையை நாம் கவனித்தால் அவர் பரலோகத்திலிருந்து பூமிக்கு வருகிறார், மறுபடியும் பூமியிலிருந்து அவர் பரலோகத்துக்கு செல்லுகிறார். இதை ஆண்டவர் இயேசுவினுடைய ஊழியத்தில் நாம் கொஞ்சம் கவனித்து பார்த்தால் மிக அற்புதமாக இருக்கும். ஒன்றாவது அவர் பரலோகத்திலிருந்து பெத்லகேமுக்கு வருகிறார். ஆண்டவர் இயேசு பூமியில் வாழ்ந்தபோது நமக்கு ஒரு அடிச்சுவடை விட்டு போயிருக்கிறார். ஆண்டவர் இயேசு போதிக்கிறவர் மாத்திரமல்ல, வாழ்ந்து காட்டுகிறவர். ஆண்டவர் இயேசு போதித்தார். போதித்ததோடு நின்று விடவில்லை, அவர் வாழ்ந்து காட்டினார். அந்த வாழ்ந்து காட்டினதைத்தான் நாம் இப்போது கவனிக்க போகிறோம். நாம் அடிக்கடி சொல்லுகின்ற வசனம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் ஆண்டவர் இயேசுனுடைய தன்மையை ஆவியானவர் வெளிப்படுத்துகின்றார். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். ஆண்டவர் இயேசு நமக்காக அடிச்சுவடுகளை விட்டு போயிருக்கிறார். ஆண்டவர் இயேசு விட்டு போன அடிச்சுவடை பார்க்கிறோம். அவர் விண்ணிலிருந்து மண்ணுக்கு வந்தார், மண்ணிலிருந்து விண்ணுக்கு போகிறார். அதை வேதத்தின் அடிப்படையில் சில கருத்துக்களை சுட்டி காட்டுகிறேன். ஒன்று, ஆண்டவர் இயேசு முதலாவது பிதாவின் சிங்காசனத்திலிருந்து தேவனுக்கு சமமாக தேவனோடு இருந்தவர் அங்கிருந்து புறப்பட்டு அவர் மண்ணுக்கு வருகிறார். இதுதான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6-7. இது ஒரு அடிமையின் நடை. தன்னை அடிமையாக மாற்றினாரே, ஒரு மனிதனாக கூட இல்லை, ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து வந்தாரே. அப்படின்னா இந்த நடை அவர் விட்டு போன முதலாவது அடிச்சுவடு. முதலாவது அவர் ஒரு அடிமையின் நடையை நமக்கு முன்வைத்து போயிருக்கிறார், தாழ்மையின் வழி. இரண்டாவதாக லூக்கா 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் நாசரேத்திலிருந்து எருசலேமுக்கு 12 வயதில் வந்தது. இது ஆலயத்துக்கு நடை. முதல்ல அடிமையின் நடை பரலோகத்திலிருந்து பெத்லகேம் வந்தது. இரண்டாவதாக அவர் நாசரேத்திலிருந்து எருசலேமுக்கு வருகிறார், பெற்றோரோடு பண்டிகையை கொண்டாடுவதற்காக. வந்தபோது நாம் கவனிக்கிறோம், லூக்கா 2:42 அவர் பெற்றோரோடு வந்தார். அதாவது இது ஆலயத்தை நோக்கி போகின்ற நடை. அந்த ஆலயத்தை நாம் கவனிக்கிறோம். அங்கிருக்கிற வேத பண்டிதர்கள், வேதத்தை மகத்துவமாய் கற்றுக்கொண்டவர்கள், அவர்கள் பிரமிக்கின்ற விதத்தில் ஆண்டவர் இயேசு அதை பேசுகிறார். அவர் கேள்விகளை கேட்கிறார், வினவுகிறார். வேதம் சுட்டி காட்டுகிறது, தேவனுடைய ஆலயத்தின் மேல் இருந்த வாஞ்சையை 3 நாட்கள் அவர் அங்கேயே உட்கார வைக்கிறது. பெற்றோரை மறந்து திரும்ப போக வேண்டியதை மறந்து கர்த்தருடைய ஆலயத்தில் வீற்றிருந்தாரே. இது நமக்கு ஆண்டவர் இயேசு விட்டு போன ஒரு அடிச்சுவடு, ஆலயத்தின் நடை. சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது எனக்கு சந்தோஷமாக இருந்தது.
அப்படிப்பட்ட ஒரு நடையை ஆண்டவர் இயேசு நமக்கு அடிச்சுவடை வைத்து போயிருக்கிறார். மூன்றாவதாக அவர் நாசரேத்திலிருந்து யோர்தான் நதிக்கு வந்தது. லூக்கான செய்தி மத்தேயு நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆண்டவர் இயேசு அவர் நாசரேத்திலிருந்து அவர் யோர்தானுக்கு வருகிறார். இது அர்ப்பணிப்பின் நடை. ஆண்டவர் இயேசு ஞானஸ்நானம் பெறுவதற்காக, ஞானஸ்நானம் இயேசுவுக்கு அவசியம் இல்லாத ஒன்று. ஆனால் ஆண்டவர் இயேசு எப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்று யோவான் ஸ்நானம் தடை செய்தபோது சொன்னார். யோவான் மத்தேயு 3:13 வாசிக்கிறோம். அவர் நாசரேத்திலிருந்து யோர்தானுக்கு வருகிறார் யோவான் ஸ்நானம் ஞானஸ்நானம் பெறுவதற்கு. அப்போது யோவான் ஸ்நானன் அவரை தடை செய்கிறார். நான் உம்மிடத்தில் வர வேண்டியதாக இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா? அப்போ ஆண்டவர் சொல்லுவார், இப்போது இடம் கொடு, இப்போது இடம் கொடு. அந்த இடம் கொடு என்பதற்கு கிரேக்க மொழியில் அஃபியேமி. அஃபியேமி என்றால் இப்போது பாடுபடுவதற்கு, உபத்திரவப்படுவதற்கு இடம் கொடு என்று அர்த்தம். அப்படியானால் ஆண்டவர் இயேசு பாடுகளுக்கு அவர் அந்த ஞானஸ்நானம் பெறுகின்ற வேளைகளை தன்னை அர்ப்பணிக்கிறார். ஆகவே தான் இது அர்ப்பணிப்பின் நடை. நான்காவதாக அவர் கலிலேயா முழுவதும், யூதேயா முழுவதும் சுற்றித் திரிந்து பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களை, வியாதிகளுக்கு அகப்பட்டவர்களை விடுவிக்கும்படி அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார் என்று அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இது ஆண்டவர் இயேசுவினுடைய அபிஷேகத்தின் நடை. அப்போஸ்தலர் 10:38 ஆண்டவர் இயேசு நமக்கு விட்டு போன அடிச்சுவோடு என்னவென்றால், அவர் அபிஷேகத்தினால் நிறைந்தவராய், நன்மை செய்கிறவராய், விடுதலை ஆக்கிறவர் சுற்றித் திரிந்தார். ஆகவே அவர் நமக்கு விட்டு போன அடிச்சுவோடு இது அபிஷேகத்தின் நடை. ஐந்தாவதாக யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் சமாரியா வழியாக போக வேண்டியதாய் இருந்தபடியால், யோவான் 4:4 ஆண்டவர் இயேசுவை பற்றி வேதம் சொல்லுகிறது, அவர் சமாரியா வழியாய் போக வேண்டியதாய் இருந்தபடியினால். யூதர்கள் சமாரியாவுக்குள்ளே போவதில்லை. கலிலேயாவிலிருந்து யூடியாவுக்கு ஒரு வர வேண்டுமானால் நடுவில் இருக்கிற சமாரியா வழியாக கடந்து வரமாட்டார்கள். அவர்கள் யோர்தானை கடந்து, யோர்தானுக்கு மறுபக்கத்தில் வந்து மறுபடியும் யோர்தானை கடந்து யூடியாவுக்குள்ளே வருவாங்க. சமாரியாவுக்குள்ளே போக மாட்டார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு வேதம் சொல்லுகிறது, அவர் சமாரியா வழியாய் போக வேண்டியதாய் இருந்தபடியினால். அப்படி என்றால் ஆண்டவர் இயேசு ஒரு யூதன் போகக்கூடாது, அந்த வழியிலே இயேசு போகிறார். ஏன்? இது அவசியத்தின் நடை. இது போக வேண்டி இருந்தது. ஏனென்றால் அங்கே ஒரு பெண்ணை, சமாரிய பெண்ணை, ஒரு ஆத்மாவுக்காக ஆண்டவர் அவசியத்தின் நடையை நமக்கு வைத்து போயிருக்கிறார். இது ஆண்டவர் இயேசுனுடைய 5வது அடிச்சுவடு. 6வதாக வேதம் சுட்டி காட்டுகிறது ஆண்டவர் இயேசுனுடைய ஒரு அகிலத்துக்கும் நடை. அது முழு உலகத்துக்குமான நடை, அகிலத்தின் நடை. இது சிலுவை பாதை. யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களில் நாம் இதை கவனிக்கிறோம். யோவான் 19ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களில் வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது அவரை சிலுவையில் அறையும்படிக்கு அவர்களிடத்தில் ஒப்பு கொடுத்தான். அவர்கள் இயேசுவை பிடித்து கொண்டு போனார்கள். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதா என்கிற சொல்லப்படும் கபாலஸ்தலம் இடத்துக்கு புறப்பட்டு போனார். ஆண்டவர் இயேசு நமக்கு விட்டு போன 6வது அடிச்சுவடு இது சிலுவையின் அடிச்சுவடு. இதுக்கு பேர், இது முழு உலகத்துக்கான ஒரு அடிச்சுவடு, அகிலத்தின் நடை, முழு அகிலத்துக்கும். ஏனென்றால் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குவதற்காக பிறந்தவர். அந்த பிறந்தவர் அவர் விட்டு போன அடிச்சுவடு யாருக்கென்றால் முழு உலகத்துக்கும். ஆகவே இது அகிலத்தின் நடை. 7வதாக ஒன்றை வாசிக்கிறோம். இது ஆண்டவர் இயேசு விட்டு போன 7வது நடை. இது ஆசீர்வாதத்தின் நடை. லூக்கான செய்தி 24ஆம் அதிகாரம் 50-51 வசனங்களில் வாசிக்கிறோம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 50-51 வசனங்கள். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய்
உயிர்த்தெழுந்த இயேசு தம் சீஷர்களை சந்தித்து தாம் உயிரோடு இருப்பதாக அவர்களுக்கு காண்பித்து விட்டு அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். அப்படி என்றால் இந்த நடை ஆண்டவர் இயேசு விட்டு போன அடிச்சுவடு ஆசீர்வாதத்தின் அடிச்சுவடு, ஆசீர்வாதத்தின் நடை. ஆகவே ஆண்டவர் இயேசு தேவனாக மனிதனாக இருந்தவர். பரத்திலிருந்து வரும்போது தெய்வீகத்தை துறந்தவர். தெய்வீகத்தை அவர் மறைத்து அதை கலற்றிவிட்டு மனுஷிகத்தை அணிந்து கொண்டு வந்தவர் விட்டு போன அடிச்சுவடுகள் தான் நாம் கவனிக்கிறோம். ஒன்று பரலோகத்திலிருந்து மனிதனுக்கு, மறுபடியும் மனிதனிடத்திலிருந்து பரலோகத்து போவதைத்தான் இந்த 7 நடைகளும் 7 அடிச்சுவடுகளும் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஒன்று, முதலாவது ஒரு அடிமையின் நடை, சொல்லப்போனால் தாழ்மையின் அடிச்சுவடு. இரண்டாவதாக அவருடைய ஆலயத்தின் நடை, சொல்லப்போனால் அவர் தேவனுடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியத்தின் அடிச்சுவடு. மூன்றாவதாக அவர் நாசரேத்திலிருந்து யோர்தானுக்கு வந்தது. இது இயேசு அவசியம் இல்லாத ஒரு ஞானஸ்நானம், ஆனால் பாடுபடுவதற்கு தன்னை அர்ப்பணித்த ஒரு அடிச்சுவடு, ஒரு நடை. ஆகவே இது அர்ப்பணிப்பின் நடை. எல்லா நீதியையும் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அவர் செய்த அந்த அர்ப்பணிப்பின் நடை. நான்காவதாக அவர் அபிஷேகத்தின் நடை. அப்போஸ்தலர் 10:37 கவனித்தோம். நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். அவர் விட்டு சொல்ல போனால் அவரை கொல்லுவதற்காக, அவருடைய ஊழியத்தின் ஆரம்பத்திலிருந்தே அவரை கொல்லுவதற்காக திட்டமிட்ட அந்த ஜனங்கள், அந்த யூதேயா ஜனங்கள், அந்த கலிலேயா மக்கள், அவர்களுக்கும் நன்மை செய்கிறவராக அவர் சுற்றி நடந்தாரே, அவருடைய அபிஷேகத்தின் அடிச்சுவடுகள். ஐந்தாவதாக அவர் ஒரு ஆத்மாவை சந்திப்பதற்கு, அந்த ஆத்மா மூலம் சமாரியாவை மீட்டுக் கொள்வதற்காக அவசியத்தின் நடை. சொல்ல போனால் அது போகக்கூடாத ஒரு யூதன் போகக்கூடாதது, ஆனால் அந்த சட்டத்தை மீறி அதை தாண்டி அந்த அவசியத்தின் நிமித்தமாக போக வேண்டியதாய் இருந்தபடியினாலே அவர் அந்த அவசியத்தினாலே ஒரு நடையே, ஒரு வழியை நமக்கு சுட்டி காட்டியிருக்கிறார். அடுத்தது அவருடைய சிலுவையின் நடை. சிலுவையை சுமந்து கொண்டு போகிறாரே, அந்த சிலுவையின் பாதை நமக்கு கற்றுக் கொடுப்பது இது அகிலத்துக்கும் அவர் நடந்த நடை. முழு உலகத்துக்கும் அந்த சிலுவையின் வழியாக சிங்காசனத்துக்கு செல்வதற்கு வழியை உண்டாக்குகின்ற அந்த நடை. ஏழாவதாக அவர் எந்த பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தாரோ அந்த பரலோகத்துக்கு போகிற நடைதான், அந்த வழிதான், அதுதான் அந்த ஆசீர்வாதத்தின் நடை அல்லது வழி. லூக்கா 24:50-51 வசனங்கள். ஆகவே ஆண்டவர் இந்த தேவன் பலிபீடத்துக்கு, அந்த தூபபீடத்துக்கு முன்னாடி ஏன் அந்த இடத்தை கொடுக்கிறார் என்றால், ஆண்டவர் இயேசு அவர் சிங்காசனத்திலிருந்து சிலுவைக்கு வருகிறார். சிலுவையிலிருந்து அவர் மறுபடியும் சிங்காசனத்துக்கு போகும்போது தான் அவர் தூபபீடத்துக்கு வர வேண்டும். அந்த தூபபீடத்துக்கு அப்புறம் அடுத்தது மகா பரிசுத்த தலம்தான். ஆகவே ஆண்டவர் இயேசுவனுடைய அந்த ஊழியத்தை சுட்டி காட்டுவதற்குத்தான் முந்தி வர வேண்டிய தூபபீடம் யாத்திராகமம் 27 அது பின்னே தள்ளி பிந்தி வர வேண்டிய பலிபீடம் முந்தி காட்டப்படுகிறது. அடுத்தது அந்த முந்தி வர வேண்டிய தூபபீடம் 30ஆம் அதிகாரத்தில் அது பிந்தி சொல்லப்படுகிறது, பிந்தி செய்ய வேண்டும் சொல்லப்படுகிறது. நாம் கவனித்தது போல மோசேக்கு கர்த்தர் இப்படி செய் என்று சொல்லும்போது அவர் தூபபீடத்துக்கு அடுத்துதான் பலிபீடத்தை சொல்லுகிறார். பெத்லெகேமுக்கு மோசே சொல்லும் போதும் தூபபீடத்துக்கு பின்புதான் பலிபீடத்தை சொல்லுகிறார். செய்து அது ஆசீர்வாதத்தில் வைக்கப்படும் போது கூட தூபபீடத்துக்கு அப்புறம் தான் பலிபீடம். ஆனால் கர்த்தர் மோசேக்கு முதல்ல வெளிப்படுத்தும் போது, செய்ய சொல்லும்போது அந்த வரிசை மாற்றப்பட்டிருக்கிறது. உடன்படிக்கை பெட்டி, சமூகத்தை பற்ற மேஜை, குத்து விளக்கு, அடுத்து சொல்லப்பட வேண்டிய அந்த தூபபீடத்தை தவிர்த்து பலிபீடத்துக்கு கர்த்தர் வருகிறார். ஆகவே தேவன் தன்னுடைய அந்த வரிசையை மாற்றுகிறார். அது ஆண்டவர் இயேசுவினுடைய மகிமையான ஊழியத்தின் அடிச்சுவடுகளை நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு பாடம். அடுத்து நாம் அதில் கவனிக்கின்ற முக்கியமான ஒன்று யாத்திராகமம் 27ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை மறுபடியும் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 27ஆம் அதிகாரம்
1-2 வசனங்கள் வாசிக்கிறோம். 5 முழ நீளமும் 5 முழ அகலமும் சீத்திம் மரத்தால் பலிபீடத்தையும் உண்டு பண்ணுவாயாக. அது சதுரமும் 3 முழ உயரமாய் இருப்பதாக. 5 முழ நீளம், 5 முழ அகலம், உயரம் 3 முழம். இப்படி அது செய்யப்பட வேண்டும். அதன் 4 முலைகளிலும் 4 கொம்புகளை உண்டாக்குவாயாக. அது செய்யும்போது அந்த 4 கொம்புகள் இருக்கணும். அது எங்கிருந்து வர வேண்டும் என்றால் அதன் கொம்புகள் அதனோடு ஏகமாய் இருக்க வேண்டும். கொம்புகளை தனியாக செய்து அந்த கால்களின் மேல் பகுதியில் இணைக்கக்கூடாது. அது கீழிருந்து வருகின்ற அந்த கொம்போடு அந்த கால்களோடு ஏகமாய் அது வர வேண்டும் சொல்கிறது. அதை வெண்கல தகட்டால் மூட வேண்டும். இதுவரை நாம் கவனித்த அந்த உடன்படிக்கை பெட்டி, சமூக தப்பத்து மேஜை, குத்துவிளக்கு எல்லாமே 2 மரத்தினால் செய்யப்பட்டு குத்துவிளக்கு முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்டிருந்தாலும் முதல் செய்யப்பட்டவைகள் 2மே உடன்படிக்கை பெட்டியும் அந்த சமூக தப்பத்து மேஜையும் சீத்தி மரத்தால் செய்யப்பட்டு பொந்தகட்டால் மூடப்பட வேண்டும். ஆனால் பலிபீடத்தை வேதம் சொல்கிறது இது வெண்கல தகட்டால் மூடப்பட வேண்டும் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. ஆகவே இதில் நான் கவனிக்க வேண்டிய ஒன்று, சீத்தி மரம் ஆண்டவர் இயேசுவுடைய மனுஷகத்தை சுட்டி காட்டுவது. ஆனால் இந்த அதை மூடுகின்ற வெண்கலம் அது கர்த்தருடைய நியாய தீர்ப்பை, அதாவது பாவத்தை கர்த்தர் ஒருபோதும் குறைத்து அதை அங்கீகரிப்பதில்லை. மாறாக தேவன் அதை நியாயம் தீர்க்கிறார் என்பதை சுட்டி காட்டுகின்ற ஒன்று. கர்த்தருடைய அந்த வெண்கலம் கர்த்தருடைய தன்மையை யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். 34, 6, 7 வசனங்களை வாசிக்கிறேன். யாத்திராகமம் 34, 6, 7 வசனங்கள். கர்த்தர் அவனுக்கு முன்பாக மோசேக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமுள்ள தேவன். கர்த்தர் தன்னை பற்றி சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், அவர் இரக்கம், கிருபை, நீடிய சாந்தம், மகா தயவு, அடுத்து சத்தியமுள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர். 1000 தலைமுறை வரை இவர் இரக்கத்தை காக்கிறவர். அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். நான் அடுத்து வேறு சொல்வது, குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல். ஆனால் குற்றவாளி, அதாவது யாருக்கு கர்த்தர் அக்கிரமத்தை மீறுதலை பாவத்தை மன்னிக்கிறார் என்றால், அன்று நான் தவறு செய்துவிட்டேன், நான் பாவம் செய்துட்டேன், என்னை மன்னிங்க என்று தேவசமூகத்தை திரும்புகிறவர்களுக்குத்தான் அதை அவர் செய்ய முடியும். அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். ஆனால் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். ஆகவே தேவனுடைய தன்மை, அவர் இரக்கத்தை காக்கிறவர். என்று சொல்லப்போனால் இரக்கம், கிருபை, நீடிய சாந்தம், மகா தயவு, சத்தியமுள்ள தேவன்தான். அவர் 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர். அக்கிரமத்தை மீறுதலை பாவத்தை கர்த்தர் மன்னிக்கிறவர் தான். ஆனால் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாதவர். கர்த்தர் ஒருபோதும் குற்றவாளியை குற்றமற்றவனாக விட மாட்டார் என்று வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் கர்த்தர் தன்னுடைய தன்மையை பற்றி சுட்டி காட்டுகிறார். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், கள்ளக்காரியத்துக்கு தூரமாயிருப்பாயாக, கள்ளக்காரியத்துக்கு தூரமாயிருப்பாயாக, குற்றமில்லாதவனையும் நீதிமானையும் கொலை செய்யாயாக, நான் துன்மார்க்கனை நீதிமான் என்று தீர்க்க மாட்டேன். நான் குற்றவாளியை மாத்திரம், அதாவது குற்றத்தை ஏற்றுக்கொண்டு அறிக்கையிடாதவனை கர்த்தர் அவனை நீதிமான் என்று தீர்க்க மாட்டார். பாவங்களை மறைக்கிறவனுக்கு வாழ்வில்லை, அறிக்கையிட்டு விட்டுவிட்டால் இரக்கத்தை கொடுக்கின்ற தேவன். ஆகவே இந்த மரம் என்பது, அந்த பலிபீடத்தில் உள்ள மரம்,
அது ஆண்டவர் இயேசுவுடைய மனுஷகத்தை காட்டுவது, மனிதனாக வந்தவர். ஆனால் அது வெண்கல தகட்டால் மூடுகிறது என்றால் பாவத்துக்கு தேவன் தவறாத தண்டனையை கொடுக்கிறது சுட்டி காட்டுவது தான் அந்த வெண்கலம். ஆகவே கர்த்தர் குற்றவாளியை நீதிமான் என்று தீர்க்க மாட்டார் என்றுதான் கர்த்தர் தன்னை பற்றி சொல்கிறார். நான் துன்மார்க்கனை நீதிமான் என்று தீர்க்க மாட்டேன். நான் குற்றவாளியை, அதாவது குற்றம் செய்கிறவன் தான், அதை தேவ அறிக்கையிட்டு அதை விட்டு விட்டால் தேவன் இரக்கத்தை கொடுக்கிறவர். ஆனால் அந்த குற்றத்தை அவன் ஏற்றுக்கொள்ளாமல் தேவ சமூகத்தில் தன்னை நீதிமான் என்று காட்டிக்கொள்கிறானே, அவனை கர்த்தர் நீதிமானாக ஏற்றுக்கொள்வதில்லை. தவறாத தண்டனை உண்டு. அதை சுட்டி காட்டுவது தான் இந்த பலிபீடத்தினுடைய மரம், அதை மூடி இருக்க வெண்கல தகடுகள். இதற்கு ஒரு உதாரணத்தை நான் வேதத்தில் சுட்டி காட்டுகிறேன். 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இங்கே சிதேக்கியா என்ற யூதாவினுடைய கடைசி ராஜாவை பார்க்கிறோம். யூதேயாவினுடைய கடைசி ராஜாவாகிய இந்த சிதேக்கியாவை நாம் பார்க்கிறோம். அவனை குறித்து வேலும் சொல்லுகிறது. 2 ராஜாக்கள் 25:7. சிதேக்கியாவின் குமாரரை அவன் கண்களுக்கு முன்பாக வெட்டி. சிதேக்கியா பாபிலோன் அரசனால் பிடிக்கப்படுகிறான். அவனுடைய இராணுவம் சிதறி ஓடி போகிறது. அவன் பிடிக்கப்படுகிறான். பிடிக்கப்படும்போது வேலும் சொல்லுகிறது, பிடித்து அவன் கண்களுக்கு முன்பாக அவன் பிள்ளைகளை வெட்டுகிறான், குமாரனை வெட்டுகிறான். அடுத்து வேலும் சொல்லுகிறது, சிதேக்கியாவின் கண்களை குருடாக்கி. சிதேக்கியாவுடைய கண்களை முதலே குருடாக்கி இருக்கலாம். அவன் பிள்ளைகள் வெட்டப்படுவதை அவன் பார்க்காமலே போயிருக்கலாம். அவன் பிள்ளைகள் கொல்லப்படுவதை சிதேக்கியாவுக்கு முதல்ல கண்களை பிடுங்கி இருந்தால் அவன் பிள்ளைகள் வெட்டப்படுவதை சத்தத்தை கேட்க முடியுமே தவிர அவன் பிள்ளைகள் வெட்டப்படுவதை பார்த்துருக்க முடியாது. ஆனால் எதிரி அப்படி செய்ய மாட்டான். முதல்ல அவன் பிள்ளைகளை என்ன பண்ணுறான், குமாரரை அவன் கண்கள் முன்பாக வெட்டி சிதேக்கியாவின் கண்களை குருடாக்கி அவனுக்கு 2 வெண்கல விலங்குகளை போட்டு அவனை பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். இங்கே அவன் கண்கள் குருடாக்கப்படுவதற்கு முன்பாக அவன் பிள்ளைகள் துடிதுடித்து சாவதை அவன் பார்க்கிறான். அந்த கொடுமையை அவன் பார்க்க வேண்டும். அடுத்து அவன் கண்கள் குருடாக்கப்படுகிறது. அவனை கட்டுவதற்கு 2 வெண்கல சங்கிலிகள். இது எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல். இந்த சிதேக்கியாவுக்கு நிறைய கவனிக்க முடியும். ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 24:17 வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு பதிலாய், அதாவது யூதேயாவினுடைய கடைசி அரசன் சிதேக்கியா, அவனுக்கு முன்பாக அவனுடைய சகோதரனுடைய மகன் ஆட்சி செய்கிறான். அவனுக்கு பதிலாக பாபிலோன் ராஜா அவன் சிறிய தகப்பனாக, அதாவது அவனுக்கு முந்தின ராஜாவை அவன் பிடித்து கொண்டு பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போகிறான். போகும்போது அவனுக்கு பதிலாக பாபிலோன் ராஜா அவன் சிறிய தகப்பனாகிய மத்தனியாவை ராஜாவாக வைத்து அவனுக்கு சிதேக்கியா என்று மறு பெயரிட்டான். பாபிலோன் ராஜா யூதாவினுடைய கடைசிக்கு முந்தின அரசன். அவனை சிறைப்பிடித்து கொண்டு போகும்போது அந்த யூதாவை ஆடுவதற்கு அவன் ஒரு அரசனை நியமிக்கிறான். அவனுடைய பெயரை வேலும் சொல்லுகிறது மத்தனியா. அவனுடைய பேர் மத்தனியா. மத்தனியா என்றால் அந்த பேருக்கு அர்த்தம் கிஃப்ட் ஆஃப் யெகோவா. மத்தனியா என்றால் யெகோவாவினுடைய வெகுமதி என்ற அவனுடைய பெயர். ஆனால் பாபிலோன் ராஜா அவனுக்கு சிதேக்கியா என்று பெயரிடுகிறான். சிதேக்கியா என்றால் யெகோவா இஸ் ரைச்சியஸ், யெகோவா நீதி உள்ளவர் என்ற அர்த்தம். இவனுடைய பெயர் கிஃப்ட் ஆஃப் ஜெகோவா. இவனுடைய அந்த மத்தனியா என்ற பெயருக்கு அர்த்தம் இவன் யெகோவாவின் வெகுமதி. ஆனால் அவன் கர்த்தருக்கு உண்மையாக இல்லை. அந்த 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரம் அந்த 24ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சிதேக்கியா ராஜாவாகிற போது 29 வயதாக இருந்து 11 வருஷம்.
அதாவது 11 ஆண்டுகள் 29 ஆட்சிக்கு வந்து 40வது வயசில் அவன் பிடிக்கப்பட்டு அவன் கண்கள் கூடாக்கப்பட்டு பாபிலோனுக்கு 2 வெண்கல விலங்குகளால் அவன் கைதியாக கொண்டு போகப்படுகிறான். இது அவன் கர்த்தர் கொடுத்த ஒரு வாய்ப்பு. எதிரி ராஜாவை கொண்டு அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினாலும் அவன் கடைசி ராஜா, யூதேயாவின் கடைசி ராஜா. இந்த அரசனுக்கு பேரே கர்த்தருடைய வெகுமதி, கர்த்தருடைய பரிசு, யெகோவாவுடைய அந்த கிஃப்ட். ஆனால் அவன் பேர் மாற்றப்படுகிறது சிதேக்கியா. அது யெகோவா அவர் நீதி உள்ளவர். யெகோவா இஸ் தி ரைச்சியஸ். ஒரு நல்ல பேரை கொடுக்கிறான் அந்த புறவினத்து அரசன். வாழ்க்கையில் பார்த்தா அவன் தேவனால் நியாயம் தீர்க்கப்படுகிறான். அவனுக்கு பேர் என்னவோ அந்த பேரே அவனுக்கு அனுபவமாக மாற்றப்படுகிறது. அவன் கைகள் 2 வெண்கல சங்கிலிகளால் கட்டப்பட்டு அவன் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டான் என்று வெண்கல விலங்குகளை போட்டு அவனை பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். அப்படியானால் இது வெண்கலம் எது குறிக்கிறது என்றால் பாவத்துக்கு கர்த்தர் கொடுக்கின்ற நீதியான தண்டனை. இன்னும் நான் சுட்டி காட்டுகிறேன். என்னாகமம் 21ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனங்களில் நாம் அடிக்கடி கவனிக்கிற வேத பகுதி. என்னாகமம் 21ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனங்கள். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பி, ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக மோசேக்கு விரோதமாக பேசுகிறார்கள். 5ஆம் வசனம் என்னாகமம் 22:5. ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் பேசி, நாங்கள் வனாந்திரத்தில் சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்தில் வரப்பண்ணியது என்ன? இங்கே அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்றார்கள். மன்னா துவக்கத்தில் அது புது ஒலிவை எண்ணெயின் ருசியோடு இருந்தது. அதை சாப்பிடுவதற்கு தேனிட்ட பணியாரம் போல் இருந்தது. ஆனால் இப்போது அது அற்பமான உணவாக மாறுகிறது. தேவனுக்கு மோசேக்கு விரோதமாக அவர்கள் பேசுகிறார்கள். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை தங்களுக்கு அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலுக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள், கொல்லப்படுகிறார்கள். இது தேவனுக்கும் தேவ மனிதனுக்கு விரோதமாக அவர்கள் பேசினதுனால இது கர்த்தருக்கு வசனமாக இருந்தது. கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்புகிறார். அவைகள் அவர்களை கடித்தது, அவர்கள் சாகிறார்கள். அதனால் ஜனங்கள் மோசே இடத்துக்கு போய், நாங்கள் கர்த்தருக்கு உமக்கு விரோதமாய் பேசினதால் பாவம் செய்தோம். சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். இந்த தேவ மனிதனுடைய தன்மை இன்றைக்கு எனக்கும் நமக்கு மிக மிக அவசியம். அவனுக்கு விரோதமாக தான் பேசினாங்க. இப்போ அவர்கள் சாகும்போது அந்த தேவ மனிதன் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறான். 8ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தை உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். கர்த்தர் ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தை சொல்ல போனால் கர்த்தர் ஒரு கொள்ளிவாய் சர்ப்ப உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் வைத்து ஒரு உயரமான இடத்தில் வைக்க சொன்னார். ஏனென்றால் அந்த கொள்ளிவாய் சர்ப்பங்கள் கடிக்கும்போது அவன் கர்த்தரை நோக்கி பார்ப்பதற்கு பதிலாக அந்த கர்த்தர் வைத்த அந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தை நோக்கி பார்த்தால் அவன் பிழைப்பான் என்று கர்த்தர் சொன்னார். 9ஆம் வசனம். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி, கர்த்தர் வெண்கல சர்ப்பம் என்று சொல்லவில்லை. வேறு 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தை உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கர்த்தர் ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தை செய்ய சொல்லுகிறார். எந்த உலோகத்தால் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லவில்லை. ஆனால் மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். அந்த சர்ப்பத்தை நோக்கி கடித்தபோது அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே இதில் கவனிக்க வேண்டிய ஒன்று, தேவனுக்கும் தேவ மனிதனுக்கும் அவருடைய நடத்துதலுக்கு விரோதமாக பேசின போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்புகிறார். அதனால் கடிக்கப்பட்டு மனிதர்கள் மரிக்கிறார்கள்.
மோசையிடத்தில் அவர்கள் விண்ணப்பம் செய்தபோது மோசை கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் செய்தார். கர்த்தர் ஒரு கொள்ளிவார் சர்ப்பத்தை செய்து ஒரு கோலிலே மாட்டி அதை உயர்த்தி வைக்க சொன்னார். மோசே வெண்கலத்தினால் ஒரு சர்ப்பத்தை செய்கிறார். அதை நோக்கி பார்த்து அவர்கள் பிழைப்பார் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. கடித்தபோது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். அப்படி என்றால் இந்த வெண்கலம் மோசே வெண்கலத்தை வைக்கிறார். காரணம் என்னவென்றால் இது ஒரு மனிதன் குற்றம் செய்தால் அந்த குற்றம் செய்த அந்த மனிதனுக்கு தவறான தண்டனை உண்டு. அந்த தண்டனை அவனுக்கு வெண்கல சர்ப்பத்தின் வழியாக மாற்றப்படுவதை இங்கு பார்க்கிறோம். வெண்கலம் தேவனுடைய குற்றத்துக்காக தேவன் செய்கின்ற நியாய தீர்ப்பு, அதுதான் வெண்கலத்தின் அடையாளம். ஆனால் இந்த வெண்கலம் இப்போது அவருக்கு தவறு செய்தவர்கள்தான். ஆனால் தேவன் மேல் நம்பிக்கை வைத்து விசுவாசத்தோடு தேவன் சொன்ன அந்த நியமத்துக்கு கீழ்ப்படிந்து அதை நோக்கி பார்க்கும்போது அவன் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறதே. அவரது வெண்கலம் நியாய தீர்ப்பின் அடையாளம், அதே நேரத்தில் அது மீட்பின் அடையாளமாகவும் காட்டப்படுகிறது. யோவான செய்தி 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களில் நாம் இதை பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசுவுக்கு ஒப்பனையாக இது சொல்லப்படுகிறது. யோவான் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். சர்ப்பமானது மோசையினால் வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். எது நியாய தீர்ப்பின் அடையாளமாக இருக்கிறதோ அதுவே மீட்பின் அடையாளமாக மாற்றப்படுகிறது விசுவாசத்தோடு நோக்கி பார்க்கும்போது. யோவான் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருந்தவரும் மனுஷகுமார் இல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. இந்த பலிபீடத்தை நாம் முதல்ல கவனித்தோம். அவர் மகா பரிசுத்த தலத்திலிருந்து புறப்பட்டு பலிபீடத்துக்கு வருகிறார். பின்பு பலிபீடத்திலிருந்து மகா பரிசுத்தத்துக்கு திரும்பி போகிறார். இதை யோவான் 13 ஆண்டவர் இயேசுவோடு எவ்வளவு அழகாக சுட்டி காட்டுகிறார். ஆவியானவர் பரலோகத்திலிருந்து இறங்கினவர், பரலோகத்தில் இருந்தவர். வேறு சொல்கிறது பரலோகத்துக்கு ஏறினவர் வேற ஒருவர் இல்லை, மனுஷகுமாரன் ஒருவர் தான். ஆகவே இந்த வரிசை மாற்றப்படுவது மாத்திரமல்ல, இந்த பலிபீடம் வெண்கலத்தகளால் மூடப்படுகிறது என்றால் மனிதன் செய்த பாவத்துக்காக நம்ம கவனித்தோம். பாவமும் செய்த ஒரு மனிதன் தேவனை அணுகி செல்வதற்கு ஒரு அடையாளம்தான் இந்த பலிபீடம். இது சித்தி மரத்தால் செய்யப்பட்டு வெண்கலத்தகளால் மூடப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசுவினுடைய மனுஷீகம் உள்ளே இருக்குது, வெளியே தேவனுடைய நியாய தீர்ப்பின் அடையாளம். ஆனால் பாவம் செய்தவன் அங்கே வரும்போது, அவன் விசுவாசத்தோடு வரும்போது அவன் செலுத்துகின்ற பலியினாலே தேவனை கிட்டி சேருகின்ற ஒரு வாய்ப்பு அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. தேவனுடைய நியாய தீர்ப்பு தான், ஆனால் அதற்குள்ளே இரக்கமும் தேவனிடத்தில் இருப்பதை சுட்டி காட்டுவது தான் இந்த வெண்கல பலிபீடம். நேரம் நமக்கு அனுமதித்தால் அடுத்த முறை இந்த பலிபீடத்தை குறித்து நாம் இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் பார்ப்போம். இப்போது நாம் ஜெபிப்போம். இந்த பலிபீடம் ஆண்டவர் இயேசுனுடைய அந்த நியாய தீர்ப்பை, மனிதனுக்கு வர வேண்டிய அந்த பாவத்து தண்டனையை தன்மேல் ஏற்றுக்கொண்ட, அந்த பாவம் இல்லாத, பாவம் அறியாத, பாவம் செய்யாத அந்த ஆண்டவர் இயேசு அதை தன்னிடத்தில் ஏற்றுக்கொண்ட அடையாளம்தான் அந்த பலிபீடம் நிழல், ஆண்டவர் இயேசு பொருள். கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். மகிமை அடைந்த இயேசுவை பரிசுத்த யோவான் பத்மு தீவிலே தரிசனமாய் பார்க்கும்போது அவர் பொற்கச்சையை தன் மார்பில் அணிந்து கொண்டிருக்கிறவராய் பார்க்கிறார். ஆண்டவர் இயேசு மகிமை அடைந்தவர், அவருடைய அந்த மார்பிலே ஒரு பொற்கச்சை இருக்கிறது. வெளிப்பாடு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் யோவான் ஆண்டவர் இயேசுவின் பாதத்தை பார்க்கிறார். அது உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான
வெண்கலம் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய மார்பிலை பொன், அவருடைய பாதங்களிலே உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசுவுடைய 2 தன்மைகள். ஒன்று அவருடைய ராஜரீகம், அது பொன். இன்னும் ஒன்று அவருடைய அந்த நியாயம் தீர்க்கிறது என்ற அடையாளம். ஆனால் ஆண்டவர் இயேசு அவர் பிரகாசமாக இருக்கிற உலைக்களத்தில் காய்கிற அந்த வெண்கலம்தான். மனிதன்தான் அந்த உலைக்களத்தில் காய வேண்டும், அவன்தான் நெருப்பிலை போய் சேர வேண்டும். ஆனால் ஆண்டவர் இயேசுவனுடைய அந்த தெய்வீகம் மனுஷிகமாக மாறியதனால் அது உலைக்களத்தில் காய்கிற அந்த வெண்கலம் போன்ற பிரகாசமாக இருந்ததே. மனிதனுக்கு வர வேண்டிய அந்த நியாய தீர்ப்பின் தண்டனையை, பாவத்தின் தண்டனையை தன்மையில் ஏற்றுக்கொண்டு அந்த பிரகாசமான ஒளியுள்ள வெண்கலத்தை போல் அவர் மாறினார். ஆண்டவர் இயேசுவுடைய 2 தன்மை, ராஜரீகமும் இருந்தது. தேவன் மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த நியாய தீர்ப்பை தன்மேல் ஏற்றுக்கொண்டு அவனுக்கு பதிலாக அந்த உலைக்களத்தில் காய்ந்த அந்த பிரகாசமான வெண்கலமாக அங்கே அவர் வெளிப்படுகிறார். ஆகவே இந்த பலிபீடம் தேவனாக இருந்து மனிதனாக வந்தது. பின்பு மனிதனாக இருந்து மனிதனுக்காக ஜீவனை கொடுத்து மனிதனை தன்னோடு தேவனோடு இணைத்ததை குறிக்கின்ற அந்த 2 வழிகளை சுட்டி காட்டுவது தான் இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் அது சொல்லப்பட்ட அந்த பொருள்களுடைய வரிசை மாற்றப்படுகின்ற அனுபவம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். இரக்கமுள்ள தகப்பனே, நீ குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாதவர், குற்றவாளியை நீதிமான் என்று தீர்க்காதவர் தான். ஆனாலும் எங்களுக்காக குற்றமில்லாத பாவமில்லாத எங்கள் பாவங்களையெல்லாம் சுமந்து தீர்ப்பதற்கு அந்த தேவ ஆட்டுக்குட்டியை அனுப்பி எங்களுக்காக எங்கள் பாவங்களையெல்லாம் அவர் மேல் சுமத்தி, தகப்பனே, பாவத்திலும் அக்கிரமத்திலும் தகப்பனே அழிந்து கொண்டிருந்த, அக்கிரமத்திலும் பாவத்திலும் ஊறி நாறிக்கொண்டிருந்த என்னையும் எங்களையும் தகப்பனை கிருபையாக தூக்கி எடுத்தீரே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், மகிமை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.